இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃப்யூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்ஷனாக தான் பார்க்கணும். ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா எண்ட் டேட்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வேறு வேலை தேடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த சேனல் லிங்க் கொடுங்க. அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேகன்சி தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற அப்ரெண்டிஸ் வேகன்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனுக்கு கீழே வர விழுப்புரம் ரீஜன், கும்பகோணம் ரீஜன், மதுரை, திருநெல்வேலி, சேலம். ஸோ இதை தவிர சென்னையில் இருக்கிற எம்டிசி அப்புறம் எஸ்சிடிசி இதுக்கெல்லாம் சேர்த்து தான் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 1588 வேகன்சி இருக்குது. ஸோ விழுப்புரம் ரீஜன் அப்படின்னும் போது என்னென்ன ஊரெல்லாம் விழுப்புரம் ரீஜனுக்கு கீழே வருதுன்னா விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, வெள்ளூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம். அடுத்தது கும்பகோணம் ரீஜன், இதுக்கு கீழே கும்பகோணம், நாகப்பட்டினம், திருச்சி, கரூர், காரைக்குடி, புதுக்கோட்டை. மதுரை ரீஜனை பொறுத்த வரைக்கும் மதுரைக்கு கீழே மதுரை, திண்டுக்கல் அண்ட் விருதுநகர். திருநெல்வேலி ரீஜனில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில் இதெல்லாம் சேர்ந்தது தான் திருநெல்வேலி ரீஜன். சேலமை பொறுத்த வரைக்கும் சேலம், தருமபுரி 2 ஊர் தான் சேலம் ரீஜனில் வருது. எம்டிசி சென்னை அப்படின்றது சென்னையில் இருக்கிற அந்த கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு மாத்திரம் மெட்ரோபாலிட்டியன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படின்றது கீழே கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் தமிழ்நாடு லிமிடெட், எஸ்சிடிசின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இந்த பஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஓடும். இதுக்கான வேகன்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எந்த வருஷத்துலலாம் பாஸ் பண்ணவங்களுக்கு அப்படின்னா 2021 பாஸ் அவுட், 2022, 2023 பாஸ் அவுட், 2024 பாஸ் அவுட், 2025 மொத்தம் 5 வருஷம் நீங்கள் இன்ஜினியரிங், நான் இன்ஜினியரிங், டிப்ளமோ, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இல்லை ஹியூமனிட்டிஸ் எது படிச்சிருந்தாலும் எல்லாத்துக்கும் சேர்த்து வேகன்சி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மந்த்லி ஸ்டைஃபன் அப்படின்னும் போது நீங்கள் கிராஜுவேஷன் படிச்சிருந்தா, அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கலாம், இன்ஜினியரிங்காக இருக்கலாம், இல்லை எந்த கிராஜுவேஷனாக இருந்தாலும் மந்த்லி 9000 ஸ்டைஃபன், டிப்ளமோ படிச்சிருந்தா 8000 ஸ்டைஃபன். ஃபஸ்ட்டு வந்து இன்ஜினியரிங் வேகன்சியை பார்த்துருவோம். விழுப்புரம் ரீஜனுக்கு வந்து மெக்கானிக்கல் ஆர் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு 70 வேகன்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங்க்கு 9 வேகன்சி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு 9 வேகன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா ஐடி படித்தவங்களுக்கு 12 வேகன்சி, டோட்டலாக 100 வேகன்சி விழுப்புரம் ரீஜனுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கும்பகோணம்க்கு 72 வேகன்சி, மெக்கானிக்கல் ஆர் ஆட்டோமொபைல் படித்தவங்களுக்கு. சிவில் இன்ஜினியரிங்கோ எலக்ட்ரிக்கலோ கம்ப்யூட்டரோ எதுவுமே ஓப்பன் ஆகலை. டோட்டலாக 72 வேகன்சி தான் கும்பகோணம்க்கு. சேலமை பொறுத்த வரைக்கும் 45 வேகன்சி, மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் படித்தவங்களுக்கும். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் 3 வேகன்சி, டோட்டலாக 47 வேகன்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மதுரையில் 18 வேகன்சி, மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் படித்தவங்களுக்கு. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு 2 வேகன்சி, டோட்டலாக 20 வேகன்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் 66 வேகன்சி, மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் படித்தவங்களுக்கு. டோட்டலாகவே 66 வேகன்சி தான். சென்னையை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் ஆர் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு 98 வேகன்சி, சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு 19, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு 6 வேகன்சி, டோட்டலாக 123 வேகன்சி சென்னை ரீஜனுக்கு. எஸ்சிடிசியில் 30 வேகன்சி, மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் படித்தவங்களுக்கு. இது தவிர வேறு எந்த வேகன்சியும் இல்லை. டோட்டலாகவே 30 வேகன்சி மொத்தம் தான். மொத்தம் 458 வேகன்சி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், பிஇ, பிடெக் படித்தவங்களுக்கு. அடுத்தது இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ படித்தவங்களுக்கு. விழுப்புரமில் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் டிப்ளமோ படித்தவங்களுக்கு 26 வேகன்சி, சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு 4, டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல், டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு 3, டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் டிப்ளமோ இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தவங்களுக்கு 7. டோட்டலாக 40 வேகன்சி விழுப்புரம் ரீஜனுக்கு. கும்பகோணமில் 136 வேகன்சி, மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் டிப்ளமோ படித்தவங்களுக்கு. ஸோ டோட்டலாகவே 136 தான். சேலம் ரீஜனில் 45 வேகன்சி, மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் படித்தவங்களுக்கு. டோட்டலாகவே 45 வேகன்சி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மதுரை பொறுத்த வரைக்கும் 48 வேகன்சி, டிப்ளமோ மெக்கானிக்கல், டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் படித்தவங்களுக்கு 48. இது தவிர எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்க்கு 3, மொத்தம் 51 வேகன்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. திருநெல்வேலியில் 22 வேகன்சி, டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இல்லை ஆட்டோமொபைல் படித்தவங்களுக்கு. டோட்டலாகவே 22 வேகன்சி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் 198 வேகன்சி, மெக்கானிக்கல் ஆர் ஆட்டோமொபைல் டிப்ளமோ படித்தவங்களுக்கு. சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ படித்தவங்களுக்கு 20, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்களுக்கு 19. 237 வேகன்சி டிப்ளமோ படித்தவங்களுக்கு சென்னை ரீஜனில் ஓப்பனாக இருக்குது. எஸ்சிடிசியை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் டிப்ளமோக்கு 30 வேகன்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 30 தான் ஓப்பனிங்காக இருக்குது. ஸோ 561 வேகன்சி டிப்ளமோ படித்த கேண்டிடேட்ஸ்க்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பிஏ, பிஎஸ்சி, பிகாம்,
பிபிஏ, பிபிஎம், பிசிஏ இந்த மாதிரி சொல்கிற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், காமர்ஸ், எல்லா ஹியூமனிட்டிஸ் படித்தவங்களுக்கு விழுப்புரமில் 90 வேகன்சி ஓப்பனாக இருக்குது, கும்பகோணமில் 300 வேகன்சி ஓப்பனாக இருக்குது, மதுரையில் 37 வேகன்சி ஓப்பனாக இருக்குது, திருநெல்வேலியில் 93 வேகன்சி ஓப்பனாக இருக்குது, சென்னையில் 19 வேகன்சி, தமிழ்நாட்டில் அதாவது எஸ்சிடிசி தமிழ்நாட்டில் 30 வேகன்சி, மொத்தம் 569 வேகன்சி ஓப்பனாக இருக்குது. இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி, அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ அப்ரூவ் பண்ண ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி வாங்கியிருக்கணும், ஃபுல் டைம் படிச்சிருக்கணும். இதே தான் டிப்ளமோக்கும் சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ பொறுத்த வரைக்கும் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷனில் அது ஸ்டேட் அப்ரூவ் பண்ணியிருக்கலாம், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம். ரெகுலராக ஃபுல் டைம் எஜுகேஷனாக படிச்சிருக்கணும். டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு இவங்களுக்கும் வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ சர்டிஃபிகேட் இவங்க வச்சுருக்கணும். இதை தவிர நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம், பிசிஏ இது இல்லை வேறு என்னென்ன ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்கோ அந்த டிகிரி படித்தவங்க வந்து ரெகுலர் ஃபுல் டைம் படிச்சிருக்கணும். நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கலாம், இல்லை ஸ்டேட் அப்ரூவ்டு, சென்ட்ரல் அப்ரூவ்டு யூனிவர்சிட்டிஸில் படிச்சிருக்கலாம், யூஜிசி அப்ரூவ்டு யூனிவர்சிட்டி எதில் வேணால் படிச்சிருக்கலாம், ஃபுல் டைம் படிச்சிருக்கணும். இதை தவிர வந்துட்டு ஏஜை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஏஜ் அப்படின்றத கொடுக்கல. பொதுவாக வந்து அப்ரண்டிஸ் ரூல்குள்ளே வர ஏஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூபிடியாக இருந்தால் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி எல்லா ரிசர்வேஷனும் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இந்த கேட்டகிரிக்கு கீழே எனக்கு ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ், உங்களோட அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணாதவங்கள ஜென்ரல் கேட்டகிரியில் வச்சு அதுக்கு ஜென்ரல் கேட்டகிரிக்கு என்ன ரூல்ஸோ அதுபடி அந்த ரிசர்வேஷன் படி உங்களுக்கு இந்த அலாட்மெண்ட் வந்து கிடைக்கும். ஓபிசி என்சிஎல் அப்படின்ற நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட்ஸ் எப்பவுமே 1 இயர் தான் வேலிடு. ஒரு ஃபினான்ஷியல் இயர் தான். 2025 வாங்கினீங்கன்னா 26 வரைக்கும் தான் உங்களுக்கு வேலிடாக இருக்கும். அந்த 1 இயர் ஃபினான்ஷியல் சர்டிஃபிகேட் நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே வர ரிசர்வேஷனை உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் அதுக்கு கீழே அந்த ரிசர்வேஷனுக்கு கீழே எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குரிய சர்டிஃபிகேட்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் கொடுத்துருங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னும் போது அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல் 1992 படி உங்களோட ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரைனிங் அப்படின்றது ஒரு 1 இயர் ட்ரைனிங் தான். இதுக்கப்புறமா இந்த ஒர்க்கை பர்மனன்ட் பண்ணுறதும் பண்ணாதும் அந்த பர்டிகுலர் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனோட ரைட் ரூல்ஸ் அண்டு ரெகுலேஷன்ஸ் கீழே அது. அதே மாதிரி ப்ரீவியஸாக நீங்கள் இது மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் அப்ரூவ்டு இதில் வந்துட்டு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் அப்ரெண்டிஸ்ஷிப் வேகன்சி. ஸோ அதை ஏற்கனவே அட்டன் பண்ணவங்க யாருமே இதுக்கு அப்ளை பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் டைம் டிகிரி படிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ டிகிரி உங்களுடைய மார்க்ஸ் இதை வச்சு மாத்திரம்தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. இதை வச்சு ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டு எடுப்பாங்க. இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் இமெயில் ஐடிக்கும் உங்களோட மொபைல் நம்பருக்கும் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். நீங்கள் ஒரு இன்டர்வியூ, ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அவ்வளோதான். இதை வச்சு தான் உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது உங்களோட டீட்டெயில்ஸ் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்காக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸாக இருக்கட்டும் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வரும். தப்பாக மாத்திரம் எதையும் டைப் பண்ணிடாதீங்க. சர்டிஃபிகேட்ஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ரீஜனில் வேணால் இருக்கலாம். உங்களுக்கு எந்த ரீஜனில் நீங்கள் இருக்கீங்க, எந்த ரீஜனில் உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்றதுக்கு நீங்கள் அந்த ரீஜனை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு அந்தந்த ரீஜனுக்கான கோடு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் விழுப்புரம் அப்படின்னா கேபிட்டல் லெட்டரில் ST NVLS 50 அப்புறம் 3 இதுதான் வந்து விழுப்புரம் ரீஜனோட கோடு. இதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா விழுப்புரம் ரீஜனுக்கு கீழே வர அந்த வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி கும்பகோணம் அப்படின்னும் போது STN TJS 503. ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு ரீஜனுக்கும் கோடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கே போய் அந்த கோடை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கோடு கீழே உங்களுக்கு என்ன இஷ்டமோ எந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறோங்களோ அந்த கோடுக்கு கீழே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனது 18th செப்டம்பர். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 18th அக்டோபர். ஷார்ட் லிஸ்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. அந்த டேட் வந்து 29th அக்டோபர் 2025. அது மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இல்லை இன்டர்வியூ இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு பொதுவாக November 2nd வீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இதுதான் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே பழைய வெப்சைட்டு ஒன்று இருந்தது இந்த நேட்ஸ்க்கு அதாவது www.mhrdnats.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்கவங்க வந்துட்டு இப்போ வந்து புது யூஆர்எல் https://natsnats.education.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. கிளிக் ஸ்டூடெண்ட்டு அப்படின்ற அந்த லாகின்க்கு கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுங்க. ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் வந்து உங்கள் இமெயில் ஐடி நீங்கள் அப்போ என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதுக்கு வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களோட ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடியும் நியூ பாஸ்வேர்டும் நீங்கள் என்டர் பண்ணி உள்ளே போயிடலாம். இதுக்கப்புறம் உங்களோட அந்த பழைய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் புதுசாக வர அந்த 12 டிஜிட்டில் ஒரு யூனிக்யூ என்ரோல்மெண்ட் நம்பர் வரும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே லாகின் பண்ணி உள்ளே போயிட்டு அப்ளை அகைன்ஸ்ட் அட்வர்டைஸ்டு வேகன்சி அப்படின்றதுக்கு கீழே நீங்கள் போய் சர்ச் பண்ணி தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் விழுப்புரம் இல்லை கும்பகோணம் இல்லைன்னா சேலம் அப்படின்றத செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நான் எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணலை அப்படின்ற ஸ்டூடெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒருவேளை நீங்கள் வந்து புது வெப்சைட்டில் புது யூஆர்எல்ல நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் நான் எதுவும் அப்ரண்டிஸ் வேகன்சி வந்து எடுத்துக்கிட்டதே இல்லை அப்படின்றவங்க வந்துட்டு www.nats.education.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. உங்களுடைய அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு வச்சு உள்ளே போயிடுங்க. அப்ளை அகைன்ஸ்ட் அட்வர்டைஸ் வேகன்சி அப்படின்றத கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு நீங்கள் எந்த ரீஜனை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ரீஜனுக்கு போயிட்டு நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். ஸோ தேர்ட் சாய்ஸ் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நான் எந்த நேட்ஸ் மூலமாக எதுவுமே அப்ளை பண்ணவே இல்லை அப்படின்றவங்க போயிட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. https://nats.education.gov.in இதுக்குள்ளே போயிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க. போயிட்டு உங்களுடைய ஒரு பேசிக் கேஒய்சி டீட்டெயில்ஸ், அவங்க நேமோ டேட் ஆஃப் பர்த்தோ அந்த மாதிரி பேசிக் கேஒய்சி கேட்கும். அதை கொடுத்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணப்பறம் உங்களுக்கு அந்த 12 டிஜிட் என்ரோல்மெண்ட் நம்பர் வரும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா திருப்பி வெளியே வந்துட்டு உள்ளே வந்து லாகின் பண்ணி உள்ளே போயிடுங்க. அதுக்கப்புறம் அப்ளை அகைன்ஸ்ட் அட்வர்டைஸ்ட் வேகன்சி அந்த ஆப்ஷனை போய் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ரீஜன் செலக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ரீஜன் செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப பேசிக்கான விஷயம் இந்த ஆதார் கார்டு டீட்டெயில்ஸு, உங்கள் ஃபோட்டோ, உங்கள் சர்டிஃபிகேட் சம்மந்தப்பட்டது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுதான் அப்ளிகேஷன். இது செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எந்த எக்ஸாமும் கிடையாது. உங்களோட மார்க்ஸு, உங்களோட டிகிரி இதை வச்சு மாத்திரம்தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அவ்வளோதான் உங்களோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்றது. அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும், ஷேர் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.